السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1447 துல்ஹஜ் மாதம் 26ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் ஹுசைன் பின் அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்கள் நபி அவர்களின் ஹிஜ்ரத்தும் அதன் மூலம் படிப்பினையும் வழிகாட்டலும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். இதுதான் முன்னோர்கள் பின்னோர்களுடைய வசியத், அல்லாஹுடைய உபதேசமாக இருக்கிறது. அதுதான் தக்வாவை எல்லா நேரத்திலும் பற்றி பிடிப்பதோடு படைத்தவனுக்கு கட்டுப்படுவதாகும். சூரா அன்-நிசா 131வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் போது, وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ أَنِ اتَّقُوا اللَّهَ. வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுமாறு நாம் வசியத்து செய்திருக்கிறோம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஹிஜ்ரி வருடத்தின் கடைசியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அதனை கடந்து புது வருடத்திலே நுழைந்து விட்டோம். நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் இந்த வருடத்தை கடந்து புதிய வருடத்திலே நுழைகின்ற போது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாய கடமையிலே இருக்கிறோம். அவ்வாறு நபியுடைய வாழ்வை சிந்தித்து பார்ப்போமானால் உங்களது வாழ்வு அது நறுமணமிக்கதாக, மறுமையோ மிகவும் புகழுக்குரிய சந்தோஷமானதாக அமையும். இந்த நபியுடைய வாழ்க்கை முறை என்பது வெற்றி பெறுவதற்கான ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் சீர்திருத்தத்தை பெறுவதற்கான வழிகாட்டலாக இருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் சூரா ஆல இம்ரான் 31வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற போது, குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். அவ்வாறு என்னை பின்பற்றினால் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசம் கொள்வான். வயக்ஃபிர் லகும் துனூபகும், உங்களது பாவங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒழுக்கமான, நேர்த்தியான, மனமான அந்த வாழ்க்கையிலே நாம் பெறக்கூடிய முக்கியமான விடயங்களில் ஒன்றுதான் அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணமாக இருக்கிறது. பிறந்த ஊரான மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்த அந்த ஹிஜ்ரத் பயணம் என்பது மிகவும் பிரதானமானதாக அமைந்திருப்பதை காணலாம். அந்த ஹிஜ்ரத் பயணத்திலே எத்தனையோ சிரமங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சோதனைகள் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். எனவே ஒவ்வொரு இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அந்த ஹிஜ்ரத்தில் உள்ள படிப்பினைகளை ஒரு ஒளிவிளக்காக, ஒரு வழிகாட்டலாக, சீர்திருத்தத்துக்கான ஒரு பாதையாக தனி நபர்களும் சமூகங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாய கடமையிலே நாம் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நபியுடைய ஹிஜ்ரத் பயணத்தை நாம் பார்க்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கக்கூடிய சில ரகசியங்கள், அவருடைய அத்தாட்சிகளை புரிவதற்கான ஒரு நேரான ஒரு உதாரணமாக ஹிஜ்ரத் பயணம் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடும் போது கூறுகிறான், வ அன்ஸல்னா இலைக ذிக்ர, அல் குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம், இதனூடாக அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டவைகளை அல்லாஹ் மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சிந்தித்து பார்ப்பதற்காகவும் நாம் அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே இவ்வாறான சிந்தனைகளை பெற வேண்டும் என்றால் ஹிஜ்ரத் பயணத்தில் உள்ள படிப்பினைகள் நமக்கு மிகவும் வழிகாட்டியாக,
உருக்கமான உபதேசத்தை சொல்லக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் இந்த விடுதலை பெறுவதற்கான பயனுள்ள முடிவுகளை பெற வேண்டும் என்றால், அந்த இக்கட்டான நிலையிலிருந்து வெளியேற வேண்டும் என்றால், அந்த மிகவும் வெறுக்கத்தக்க வலிகளை கொடுக்கக்கூடிய அந்த காயங்களிலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டும் என்றால், அந்த இஸ்லாமிய சமுதாயம் வகையுடைய அந்த வரலாறுகளை அவர்கள் மிகவும் நிதானமாக விழிப்புணர்வுடன் அந்த ஹிஜ்ரத் போன்ற பயணங்களை படித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளையும் வழிகாட்டல்களையும் மிகவும் ஆழமாக துல்லியமாக பகுப்பாய்வு செய்து அதனை சிந்திக்கின்ற போது அவர்களுக்கான விமோசனமும் வழிகாட்டலும் இக்கட்டான துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகளிலிருந்து வெளியேறுவதற்கான வழிவகைகளை நபியுடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹிஜ்ரத் பயணம் என்பது முக்கியமான பல பாடங்களையும் படிப்பினைகளையும் வாழ்வில் ஒளி ஊட்டக்கூடிய விடயங்களை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, அந்த ஹிஜ்ரத் பயணத்திலே எத்தனையோ பல நலன் சார்ந்த விடயங்கள் மறைந்திருக்கிறது. அந்த நலன்களை எல்லாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்கான வழிவகைகள் இருக்கிறது. அதே நேரத்திலே குழப்பங்களை விட்டும் தடுத்துக் கொள்வதற்காக, குழப்பங்களை குறைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. அது மார்க்கம் சார்ந்த, உலகம் சார்ந்த எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் நபியுடைய அந்த ஹிஜ்ரத் பயணத்திலே பல படிப்பினைகள், நபியுடைய வாழ்க்கை வரலாற்றிலே பல படிப்பினைகள் இருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த சொற்ப நேரத்திலே அந்த பாடங்களை எல்லாம் விரிவாக கூறுவதற்குரிய சந்தர்ப்பம் இதுவல்ல. இருந்தாலும் இந்த நேரத்திலே இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக பெறப்படக்கூடிய முக்கியமான 2 விடயங்களை நாம் இந்த குறிப்பிட்ட நேரத்திலே பார்ப்பதற்கு முயற்சிப்போம். அதிலே முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அதற்கென ஒரு குறிக்கோள் இருக்கும், அதற்கென ஒரு அடிப்படை இருக்கும். அது அடிப்படை சார்ந்த விடயங்களாக இருக்கலாம் அல்லது துணை சார்ந்த உதவி சாதனங்களாக இருக்கலாம். ஆனால் எல்லா நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கான ஒரு குறிக்கோள் இருந்ததை நாம் காணலாம். அதுதான் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்த வேண்டும். படைத்து பரிபாலித்தலில், வணங்கப்படுவதில், அவருடைய அழகான திருநாமங்கள் பண்புகளில் அல்லாஹ் ஓர்மைப்படுத்தப்பட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தான் நபி அவர்களுடைய எல்லா விடயங்களும் அமைந்திருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை வழிமுறைகளிலே ஒவ்வொரு கட்டம் கட்டமாக எடுத்து பார்ப்போமானால் அங்கே வெறுமையாக ஒன்றும் இருக்க முடியாது. மாறாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய ஒவ்வொரு கட்டங்களிலும் அந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளும் தியாகங்களும் எண்ணங்களும் அமைந்திருப்பதை நாம் காணலாம். அதில் ஒன்றுதான் இந்த ஹிஜ்ரத்தும் அமைந்திருக்கிறது. இந்த ஏகத்துவம் உலகத்திலே நிலைநாட்டப்பட வேண்டும், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவன்தான் என்ற சாட்சிகளை நிறுவ வேண்டும் என்பதற்காக அவனுக்கு இணை வைக்கப்படுவதை அப்புறப்படுத்த வேண்டும், தூரப்படுத்தப்பட வேண்டும். வெளிரங்கமாக படைத்தவன் இணை வைக்கப்படக்கூடாது என்ற அந்த உயரிய நோக்கத்தை நிறுவுவதற்காகத்தான் பிறந்த ஊரை விட்டு இந்த ஹிஜ்ரத் பயணத்தை நபி அவர்கள் மேற்கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த குறிக்கோளை அடைந்து கொள்வதற்காக, இந்த குறிக்கோளின் திசை திரும்பாமல் இருக்கும் காலமெல்லாம் அந்த ஹிஜ்ரத்திலே தான் போய்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு உதாரணத்தை நாம் கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவது என்பது குறிப்பாக எதிரிகளிடத்தில் வேண்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அவர்களுக்கு சொல்ல வேண்டும், அவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த ஏகத்துவத்தை பற்றி பேசுவதை விட்டுவிட முடியாது என்பதை நபியுடைய வாழ்வு நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதுவும் குறிப்பாக மக்காவை துறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகை தந்ததற்கு பின்னால் அந்த மதீனா அன்சாரி தோழர்கள் அவர்களுடைய நண்பர்களுக்கு மத்தியிலே நபி அவர்களுடைய ஏவல் விலக்கல்கள் எவ்வாறு வெளிப்படையாக இருந்தது என்பது நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரமல்ல, மதீனாவிலே வந்து இந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்தி விட்டு பிறந்த ஊரான மக்காவுக்கு போய் மக்கா வெற்றி அடைந்ததற்கு பின்னாலும் கூட இந்த ஏகத்துவத்தை பற்றி ஆழமாக பேசக்கூடிய விடயத்தை நபி அவர்கள் மூடிவிடவில்லை.
தொடராக இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்காவை வெற்றி கொண்டப்பட்டதுக்கு பின்னாலும் கூட ஏகத்துவ எத்தி வைக்கும் பணி என்பது நபியுடைய வாழ்விலே தொடராக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்கான அவர்களுடைய பயணம் தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த ஏகத்துவம் என்பது, தௌஹீத் என்பது, அது ஆரம்பத்திலும் முடிவிலும் எல்லா காலங்களிலும் எல்லா ஊர்களிலும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய விடயமாக இந்த ஏகத்துவம் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி எனது தொழுகையும், வனுசுகி நான் அறுத்து பலியிடும் அந்த வணக்கங்களும், வமஹ்யாய எனது வாழ்வும், வமமாதி எனது மரணமும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தை படைத்து ஆளக்கூடிய அந்த அல்லாஹுக்கே உரித்தானது என்று கூறுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். லா ஷரீக லஹு அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது. வபிதாலிக உமிர்து இதனை கொண்டுதான் நான் ஏவப்பட்டுள்ளேன். வஅன அவ்வலுல் முஸ்லிமீன் நான் முஸ்லிம்களில் முதன்மையானவராக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹை ஓர்மைப்படுத்துங்கள், அவனுடைய பரிபூரண அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்துங்கள், அவனுடைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பரம் சாட்டுங்கள். அல்லாஹுடைய அந்த ஏகத்துவத்துக்கு, தனித்துவமான அந்த ஓர்மைக்கு முரணாக வரக்கூடிய எல்லா விடயங்களையும் அப்புறப்படுத்துங்கள், தூரப்படுத்துங்கள். வணக்கம் செலுத்தப்படுவது, பணிவு செய்வது, கட்டுப்படுவது, சரணடைவது, இவைகளெல்லாம் அல்லாஹுக்கு மாத்திரம் இருக்க வேண்டும் என்பதை நிறுவுங்கள். எல்லா விதமான அல்லாஹுக்கு அடிமைத்துவத்தை நிறுவ வேண்டிய விடயங்களை தடுக்கக்கூடிய எல்லா விடயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். படைப்பாளனுடைய தொடர்பை விட்டுவிட்டு படைப்பினங்களிடத்திலே தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். அவைகளை தூரப்படுத்தி விடுங்கள். எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் படைத்தவனுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நேரடியாக அது இன்பம் பெறக்கூடிய விடயமாக இருந்தாலும், துன்பத்திலிருந்து நீங்கக்கூடிய விடயமாக இருந்தாலும், பயன்பாடாக இருந்தாலும், அதாவது பயன்பாடற்ற விடயங்களை விட்டு தூரமாகுவதாக இருந்தாலும், அல்லாஹ்விடத்திலே தொடர்பை ஏற்படுத்துவதனூடாக பயன்பாட்டை பெற்றுக் கொள்ளுங்கள். துன்பத்திலிருந்து விடுதலை பெறுங்கள். எனவே தொடர்பு என்பது படைப்பாளருடன் இருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் இணை வைத்து விடக்கூடாது. அவ்வாறு இணை வைத்து விட்டால் சுவர்க்கம் என்பது அங்கே தடுக்கப்பட்டுவிடும், ஹராமாகிவிடும். அந்த இணை வைத்தவர்களுக்கு தௌபா இல்லாமல் மரணித்து விட்டால் அவர்களுக்கு நரகம்தான் இருப்பிடமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு இணை வைத்து அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு உதவியாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே பிரார்த்தித்து விட்டு அதே நிலையிலே மரணித்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவன் நரகத்தில் தான் நுழைவான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறான விடயங்களை எல்லாம் நாம் ஆய்வு செய்கின்ற போது, படிக்கின்ற போது, ஒவ்வொரு முஸ்லிமுடைய இலட்சியமும் குறிக்கோளும் நோக்கமும் அந்த ஏகத்துவத்தை நிறுவுவதுதான் என்பதிலே ஒருபோதும் பின்வாங்கிவிடக் கூடாது. அவைகளை நிறுவுவதற்கு நாம் கட்டாயமாக கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எனவே நமது உடல் உறுப்புகள், நமது உள்ளங்கள், நமது நாவுகள், இவைகள் அனைத்தும் அந்த ஏகத்துவத்தை நிறுவுவதற்காக அல்லாஹ்விடத்திலே உறுப்புகளும் உள்ளங்களும் நாவுகளும் முன் வர வேண்டும். ஏனென்று சொன்னால், எவ்வாறு நமது உணர்வுகள் பரிசுத்தப்படும் என்றால், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக எதையும் நாம் முன்வைக்காமல் அல்லாஹுக்கு மாத்திரம் முன்வைப்போமானால் நமது உடல் உறுப்புகளும் உள்ளங்களும் உணர்வுகளும் பரிசுத்தமானதாக அமையும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது சட்டங்களும் அவனது மார்க்கங்களும் எவ்வாறு தனித்துவம் பெறுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் எவ்வாறு தனித்துவம் பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹ்வுடைய ஷரீஆவிலும்
நபியுடைய வழிகாட்டலும் நமது புத்திகளை நுழைத்து அவைகளிலே நாம் சிந்தனை சிதறி விடாமல் வழிகட்டு விடாமல் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய கட்டளை, நபியுடைய வழிகாட்டல்களை எவ்வாறு சஹாபாக்கள் விளங்கினார்கள், சஹாபாக்களை தொடர்ந்து வந்த தாபீன்கள் எவ்வாறு அதனை புரிந்து கொண்டார்கள், சலஃபு சாலிஹீன்கள் எவ்வாறு அதனை புரிந்து கொண்டார்கள் என்ற விடயங்களிலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். அந்த வழியிலே புரிவதற்கு முற்படுவோமானால் நமது சிந்தனைகளையும் புத்திகளையும் முற்படுத்தி விடாமல் இவ்வாறு சஹாபாக்களுடைய வழிகாட்டல்களை நாம் செல்வோமானால் அதுதான் தனித்துவமான வழிகாட்டலாகவும் நேரான சீரிய வழிகாட்டலாகவும் இருக்கும். நண்பர்களே, இரண்டாவதாக நாம் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக பெறக்கூடிய படிப்பினை ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு என்பது ஒரு நபியின் மகத்துவமான வழிகாட்டலாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை நாம் பின்பற்றுகின்ற போது, அதனை ஆய்வு செய்கின்ற போது நேர்வழியை பெற்றுக் கொள்ளலாம். அதனூடாக பாதுகாப்பும் சீர்திருத்தமும் வெற்றியும் கிடைக்கும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தும். உலகத்திலும் மறுமையிலும் நபியுடைய வாழ்வை பின்பற்றுகின்ற போது இன்பத்தை பெற்றுக் கொள்ளலாம். அதுதான் அந்த ஏகத்துவனான அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்ற தெளிவான வழிமுறைகளை நபியுடைய வாழ்விலே நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்திலே பயம், வழிகேடு, முரண்பாடுகளை விட்டும் பாதுகாப்பு பெறலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளை நேரடியாக சஹாபாக்களுக்கு மத்தியிலே பயிற்சி கொடுத்த வரலாறுகளை பார்க்கிறோம். நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் வழிபட்டால் நேர்வழி பெறுவீர்கள், தூதருடைய வேலை எத்தி வைப்பதுதான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் சமகாலத்திலே நமது சமுதாயத்துக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகள், மார்க்கம் என்று வந்துவிட்டால் அங்கே தட்டு தடுமாறுதல், பல வகையான ஃபித்னாக்கள், குழப்பங்கள், தேவையற்ற இயக்க வரிகள், பிடிவாதங்கள், பிளவுகள், தேவையற்ற குரோதங்கள், இவைகளெல்லாம் எதன் மூலமாக இந்த சமூகம் பெற்றிருக்கின்றது என்றால் நபியுடைய உண்மையான வழிகாட்டலை விட்டு புறம் தள்ளி மாற்று வழிகளை தெரிவு செய்தது. சஹாபாக்களுடைய வழிகாட்டலை விட்டு மாற்று வழிகளை தெரிவு செய்தது. இந்த நபியுடைய வழிகாட்டல், அதே பாசறையிலே வளர்ந்த சஹாபாக்களுடைய வழிகாட்டல்கள், அதனை தொடர்ந்து வந்த தாபீன்களுடைய வழிகாட்டல், இந்த நல் வழிகாட்டல்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு எங்கேயோ நேர்வழியையும் விமோசனத்தையும் தேடியதன் காரணமாகத்தான் சமகாலத்திலே சமூகம் பல பிளவுகளுக்கும் குழப்பங்களுக்கும் வேற்றுமைகளுக்கும் ஆளாகி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இவைகளை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு மனோ இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு விடாமல், நமது புத்திகளுக்கு சரணாகதியாக விடாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலையும் அதே பாசறையில் வந்த சஹாபாக்களுடைய வழிகாட்டல்களையும் அதே பாசறையில் வந்த நல்வழி பெற்ற நல்லவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றுவோமானால் இந்த பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் பிளவுகளுக்கும் தீர்வை பெற்றுக் கொள்ளலாம். எனவே இஸ்லாமிய சமுதாயத்தினர்களே, மார்க்கம் சார்ந்த கல்விகளை கொண்ட அறிஞர்களே, மார்க்கத்தை நீங்கள் முழுமையாக நபியுடைய வழிகாட்டலை பின்பற்றுங்கள், நபியுடைய வழிகாட்டலை போதனை செய்யுங்கள், நேர்வழி பெறுவீர்கள், ஒற்றுமைப்படுவீர்கள், ஒரே குலையில் ஒரே வழியிலே பயணிப்பதற்கு உதவியாக இருக்கும். எனவே நபியுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள். இந்த சுன்னாவை பாதுகாப்பதற்கு ஒரு தற்காப்பாளனாக உங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்துங்கள். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முன்னால் நீங்கள் முந்திக் கொள்ள வேண்டாம். நபி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு உபதேசம் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தலைவராக ஒரு நியமிக்கப்பட்டு விட்டால் அவருக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள், அவருடைய வழிகாட்டலை பின்பற்றுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஒருவர் அமீராக நியமிக்கப்பட்டு நீங்கள் பின்னர் நீண்ட காலம் வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்கள் காண்பீர்கள், அந்த அமீருக்கு தலைவருக்கு கட்டுப்படாமல் பல வகையான கருத்து வேற்றுமைகளை காண்பீர்கள். அவ்வாறான ஒரு தலைவருக்கு கீழால் முரண்பாடான விடயங்கள், கருத்து வேற்றுமைகள் வருகின்ற போது எனது வழிமுறையை பின்பற்றுங்கள்,
அதனை தொடர்ந்து வந்த ஹலீஃபாக்களான அந்த உத்தம ஹுலஃபா ராஷிதூன் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய வழியை பின்பற்றுங்கள், அதனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நூதன வடிவத்தை விட்டு உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். மார்க்கத்திலே புதுதாக உருவாக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் பிதஅத்தாக இருக்கிறது, ஒவ்வொரு நூதன செயல்களும் அது வழிகேடாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே கருத்து முரண்பாடுகள், பிளவுகள் வருகின்ற போது நபியுடைய வழிகாட்டல், அதனை தொடர்ந்து வந்த ஹலீஃபாக்களுடைய வழிகாட்டலை தேட வேண்டுமே அல்லாமல் நாம் நமது புத்திக்கு முதன்மைத்துவம் கொடுத்து வேறு வழிகளை தேடுவோமானால் விமோசனத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக பெறக்கூடிய படிப்பினைகள் ஒன்றுதான், யார் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுக்கு முறையாக முழுமையாக வழிபடுகிறானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதருடன் இருக்கிறான், அவனுக்கு உதவியாளனாக இருப்பான், அவனை பாதுகாப்பான், அவனுடைய வழியிலே தோழனாக அல்லாஹ் இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகின்ற போது இடையிலே ஏற்பட்ட ஒரு பயங்கரமான அந்த சூழ்நிலையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது சூரா தௌபா 40வது வசனத்திலே கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, பிறந்த ஊரிலே வாழ்ந்த மக்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு பதிலாக அவர்களை கொலை செய்வதற்கு அவர்கள் முற்பட்டு விட்டார்கள். இந்த நேரத்திலே அவர்களுடைய உதவி கிடைக்கவில்லை. அல்லாஹ் உதவியால் ஃபகத் நஸரஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான். அந்த ஊரில் இருந்து விரட்டப்பட்ட அந்த நபி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குகையிலே இருக்கின்ற போது நபி அவர்கள் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், லா தஹ்சன், நீ கவலைப்பட வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எம்முடன் இருக்கின்றான் என்ற அந்த உருக்கமான உறுதியான அந்த ஈமானை, அந்த பயங்கரமான, அதாவது எப்போது எனது உயிர் அவர்களது வாளுக்கு இரையாகுமோ என்ற பயத்தில் இருந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நபித்தோழருக்கு உறுதியை கொடுத்தார்கள், ஈமானிலே ஒரு பாடத்தையும் பயிற்சியும் கொடுத்தார்கள். உண்மையாக அல்லாஹுக்கு அஞ்சு நடக்கின்ற போது இறை உதவி என்பது, இறை பாதுகாப்பு என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்பதை அந்த நேரத்திலே நபி அவர்கள் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் அமைதியை இறக்கி வைத்தான். அவர்கள் காணாத பல படைகளை கொடுத்து அவர்களை பாதுகாத்து நபியுடைய வார்த்தையை மேலோங்க செய்து அந்த எதிரிகளுடைய வார்த்தையை அவன் கீழாக்கினான் என்ற வரலாறுகளை எல்லாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த ஹிஜ்ரத் பயணத்தை நாம் படிக்கின்ற போது ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் வழிகாட்டல்களும் நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். அதே நேரத்திலே இந்த ஹிஜ்ரத் என்ற இந்த பயணத்தின் மூலமாக சில ஆதாரமற்ற, அதாவது இட்டுக்கட்டப்பட்ட சில செய்திகளும் சர்வசாதாரணமாக பலகீனமான செய்திகள் கூறப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே பொதுமக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். ஆதாரமற்ற செய்திகள் வருவதை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு தெரியாத விடயங்களை கூறுவதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். மாறாக நபியுடைய இந்த ஹிஜ்ரத் பயணத்துடைய வரலாறுகளை, படிப்பினைகளை பெற வேண்டும் என்றால் நபியுடைய அந்த சுன்னாக்கள், வழிகாட்டல்கள் இருக்கின்றன, ஆதாரபூர்வமான புத்தகங்கள் இருக்கிறது, அறிஞர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களூடாக அவைகளை முறையாக கற்று வாழ்விலே நாம் படிப்பினையாக எடுத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் இருக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது இந்த நாளிலே மிகவும் மேன்மையாக இருக்கிறது. அதிகமாக நபியின் மீது ஸலவாத்து கூறுவோம். நபியுடைய வாழ்விலே ஏற்பட்ட இந்த ஹிஜ்ரத் பயணத்தை நிதானமாக, ஆழமாக சிந்தித்து அவைகளூடாக படிப்பினை பெற்று நமது வாழ்வை நிறைப்படுத்தி சீரான பாதையிலே பயணிப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்.